கொரோனாவில் இருந்து நம்மை காக்கும் பாதுகாப்பு மாஸ்க்களை பராமரிப்பது எப்படி? இந்தியாவில் கோவிட்-19 பாதுகாப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நமக்கு அனைத்து தேவைகளும் அவசியமாகிறது. நாம் பயன்படுத்தும் பிபிஇ கருவிகள், முகமூடிகள் போன்ற அத்தியாவசியமான தேவைகளுக்கு பிளாஸ்டிக் பயன்பாடு தேவைப்படுகிறது. உலகளாவிய தொற்று நோய் அச்சுறுத்தலில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள தனிமைப்படுத்துதல், சமூக விலகல் போன்றவை தேவைப்படுகிறது. வீடுகளுக்கு வெளியே நம் சுற்றுப்புறங்களை நாம் கவனமாக கவனிக்க வேண்டியதும் அவசியமாகிறது. சாலைகளில் போக்குவரத்து குறைவாக இருப்பதால் நமக்கு குறைந்த காற்று மாசுபாடு இருந்தாலும் முகமூடிகள், பாதுகாப்பு கருவிகள், முகக்கவசங்கள் போன்றவற்றால் நம் அன்றாட வாழ்க்கையில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்து வருவதை காணலாம். வைரஸிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள சரியான முகமூடிகள், கியர்கள், பிபிஇ கருவிகள், கையுறைகள் போன்றவை இருப்பது அவசியம். ஆனால் அவற்றை சரியாக எப்படி பராமரிப்பது என்பது நிறைய பேருக்கு தெரியவில்லை. அதற்கு நம் சுற்றுப்புறங்களை பிளாஸ்டிக் இல்லாத நிலையில் வைக்க வேண்டும். முகமூடிகள், ஆரோக்கியம் மற்றும் காற்று மாசுபாடு. பெரும்பாலான முகமூடிகள் பாலிஸ்டர் மற்றும் பாலிகார்பனேட் போன்ற துணிகளால் ஆனவை. இந்த முகமூடிகள் பாக்டீரியாக்களை தூரமாக வைக்க பயன்படுகிறது. இதில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் முகமூடியை திரவ எதிர்ப்பு ஆக்குகிறது. எனவே பருத்தி அடிப்படையிலான ஃபேஸ் மாஸ்க்களை பயன்படுத்துவது நல்லது. இது உங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க உதவி செய்யும். குறிப்பாக கோவிட்-19 நோயாளிகளுடன் தொடர்பு இல்லாதவர்களுக்கு துணி முகமூடிகளை சோப்பு நீரில் கழுவி மீண்டும் பயன்படுத்த வைத்துக் கொள்ளலாம். கவனத்தில் வைக்க வேண்டியவை. நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய முக்கியமான காரணிகள் என்னவென்றால், பயன்படுத்தப்பட்ட முகமூடிகளை முறையாக அப்புறப்படுத்தாவிட்டால் வைரஸ் சுற்றுச்சூழலுக்கு வெளிப்பட வாய்ப்பு உள்ளது. இது விரைவாக பரவுவதற்கு வழிவகுக்கும். பெரும்பாலான முகமூடிகள், கருவிகள் மற்றும் பிற பாதுகாப்பு கோவிட்-19 கியர் ஒரு முறை பயன்பாடாக இருக்கிறது. எனவே இதை உணர்ந்து பயன்படுத்துவது நல்லது. எனவே பாதுகாப்பு பயன்பாடு கருவிகளை சுற்றுப்புறங்களுக்கு ஆபத்தாக மாற்றாமல் இருக்க குறிப்பிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கோவிட்-19 பாதுகாப்பு கருவிகளை பாதுகாப்பாக அகற்றுவதை உறுதி செய்ய சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவற்றை பின்பற்ற வேண்டும். செய்ய வேண்டியவை: உங்கள் முகமூடிகள், கையுறைகள், திசுக்கள் மற்றும் சானிடைசர் காலியான பாட்டில்களை மூடியுள்ள குப்பை தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டும். முடிந்தவரை மறுபடியும் பயன்படுத்தும் முகமூடிகளை பயன்படுத்துங்கள். இது நிறைய மாஸ்க் குப்பைகளில் போடுவதை தடுக்கும். அதே மாதிரி கோவிட்-19 நோயாளிகளுடன் தொடர்புடைய நபருக்கு N95 முகமூடிகள் அவசியம். அதே மாதிரி ஆல்கஹால் வகை சானிடைசரை பயன்படுத்துங்கள். பயன்பாடு பொருட்களை மூடி உள்ள குப்பை தொட்டியில் போட பழகுங்கள். அகற்றுவதற்கு என்று தனி பெட்டிகள், கொள்கலன்களை பயன்படுத்துங்கள். செய்யக்கூடாதவை: பயன்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கருவிகளை திறந்த மற்றும் பொது இடங்களில் நிராகரிக்க வேண்டும். பாலிப்ரோபீலினால் செய்யப்பட்ட மாஸ்க் மற்றும் பிற பாதுகாப்பு கிட்களை பயன்படுத்தாதீர்கள், ஏனெனில் இவற்றை அப்புறப்படுத்துவது என்பது கடினமான ஒன்றாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.